பாலாஜி வணக்கம். விஜய் இன்று ஒரே நாளில் 3 முக்கியமான இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். அதன்படி இன்று காலை வேட்புமனு தாக்கல் செய்த விஜய் அதற்கு பிறகு பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதன் தொடர்ச்சியாக கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலும் பிரச்சாரம் மேற்கொண்ட விஜய் சிறிது நேரம் மட்டுமே பேசிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். அடுத்த கட்டமாக வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். இந்த நேரத்தை பொறுத்தவரையில் அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 5 மணி முதல் 6 மணி வரை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலும், அதற்கு பிறகு மாலை 6 மணி முதல் 7 மணி வரை வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியிலும் பிரச்சாரம் மேற்கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் பெரம்பூர் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது பல்வேறு இடையூறுகள் ஏற்பட்டதாக சிறிது நேரத்தில் மட்டுமே பேசிவிட்டு வேட்பாளர் பெயரை கூட மாற்றி பேசிய விஜய் அதற்கு பிறகு அவர் அடுத்த கட்டமாக ஏற்கனவே அவர்கள் குறிப்பிட்டது போல வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த பிரச்சாரத்தை ரத்து செய்வதாக தாவேக தரப்பில் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் திடீரென்று ஏன் வில்லிவாக்கம் தேர்தல் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டது என்ற கேள்வி எழுந்த நிலையில் அதற்கான விளக்கத்தையும் தாவேக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் இது குறித்து ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். விஜயனுடைய வில்லிவாக்க தேர்தல் பிரச்சாரம் ரத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் தமிழகம் முழுவதற்குமான முதற்கட்ட பிரச்சாரமாக சென்னை பெரம்பூரில் துவங்கப்பட்ட நிலையில் அங்கே நடந்த வேட்புமனு தாக்கல் மற்றும் பிரச்சாரத்துக்கு செயல்படுத்தப்பட்டது போல தன்னிச்சையாக இந்த பிரச்சாரங்களுக்கும் கலந்து கொள்ளக்கூடிய வரக்கூடிய பொதுமக்களுக்கும் அந்த இடங்களுக்கு செல்லக்கூடிய வழிகளில் தன்னிச்சையாக திரளக்கூடிய பொதுமக்களுக்கும் சரியான பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து முறைப்படுத்துதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கொளத்தூர் மற்றும் வில்லிவாக்கம் தொகுதி தெருமுறை பிரச்சார கூட்டங்களில் நடைபெறும் இடங்களில் மட்டுமல்லாமல் அங்கே செல்வதற்கான வழிகளிலும் சென்னை பெருநகர காவல்துறை செயல்படுத்தாததால் தமிழக வெற்றிக் கழக தலைவர் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி வில்லிவாக்கம் தொகுதி தெருமுனை பிரச்சார கூட்டத்தை ரத்து செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் குறிப்பிட்டிருக்கிறார். அது ஒட்டுமொத்தமாக இந்த விளக்கத்தில் மிக குறிப்பிடப்பட்டிருக்கூடிய மிக முக்கியமான விடயம் பொறுத்தவரையில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடு இல்லை. அங்கு வரக்கூடிய தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மற்றும் பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் போதிய பாதுகாப்பு இல்லாத காரணத்தால் வில்லிவாக்கம் பிரச்சாரத்தை ரத்து செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு முன்னதாக கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில், அதற்கு முன்னதாக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது கூட புகார் ஒன்று தெரிவிக்கப்பட்டது தாவேக தரப்பில். அந்த புகாரில் அவர்கள் இதுபோன்று சரியான ஒரு பாதுகாப்பு எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை, சரியான ஒரு சமமாக நடத்தப்படவில்லை, பாரபட்சமாக நடத்தப்படுகிறார்கள் என்றெல்லாம் குற்றம் சாட்டி இந்த புகார் மனு தெரிவிக்கப்பட்டது. காவல்துறை போதிய ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டி புகார் தெரிவிக்கப்பட்டது. அந்த புகார் தெரிவிக்கும் போது ஓரளவுக்கு கணிக்கப்பட்டது. அவர் திட்டமிட்டபடி இன்றைய தேர்தல் பிரச்சாரத்தை அவர் ஏற்கனவே எந்தெந்த இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தாரோ அங்கெல்லாம் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்று அந்த புகார் தெரிவிக்கும் போதே நாம் தெரிவித்திருந்தோம். ஏனென்றால் இதுபோன்று திடீரென்று ரத்து செய்யப்பட்டால் அதற்கான காரணம் நாங்கள் ஏற்கனவே இந்த புகார் தெரிவித்திருந்தோம் என்றெல்லாம் கூட காரணம் சொல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூட பார்க்கப்பட்டது. அந்த அடிப்படையில் போதிய பாதுகாப்பு இல்லாத காரணத்தால் பொதுமக்கள் தொண்டர்கள் நலன் கருதியும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயனுடைய பாதுகாப்பு கருதியும் வில்லிவாக்கம் தேர்தல் பிரச்சாரத்தை ரத்து செய்ய வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தெரிவித்திருக்கிறார். மேற்கொண்டு தற்போது 3 இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த சூழ்நிலையில் 2 இடங்களில் மட்டுமே பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. அதிலும் கொளத்தூர் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது 2-3 நிமிடங்கள் மட்டுமே விஜய் சுருக்கமாக பேசிவிட்டு சென்றார். இந்நிலையில் ஒரு நாளில் 3 இடங்களில் கூட சரியாக பிரச்சாரம் மேற்கொள்ள முடியாத நிலை இருக்கும் போது அடுத்தது நாட்களில் அவர் எவ்வாறு பிரச்சாரம் மேற்கொள்ள போகின்றார், தொடர்ந்து இதுபோன்று பாதுகாப்பு இல்லை என்ற காரணங்களை சுட்டிக்காட்டி அவருடைய பிரச்சாரம் தொடர்ந்து ரத்து செய்யப்படுமா அல்லது அவர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் மாற்று ஏற்பாடு செய்யப்படுமா உள்ளிட்ட பல கேள்விகள் இந்த நிகழ்வு ஏற்படுத்தியிருக்கின்றது. பாலாஜி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரவீன்குமார்.